ஏனி சீரியலுடைய சண்டே ஸ்பெஷல் எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கிறேங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கிறேங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க சண்டே ஸ்பெஷல் எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். எபிசோடை பொறுத்த வரைக்கும் பரபரப்புக்கு பஞ்சமே கிடையாதுங்க. அப்படி ஒரு பரபரப்போட இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் எபிசோடை முடிச்சிருந்தாங்க. கடைசியில் சிவா வச்சாங்க பாருங்க ஒரு ட்விஸ்ட்டு. சரி என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது ஏடின்னு நினச்சி வர்மா பைரவியை கடத்திட்டாங்க. பைரவியை கடத்தினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது இவங்க ஏடி இல்லைன்ட்டு. ஸோ ஏடியை பற்றி பைரவி கிட்டே விசாரிக்கும் போது பைரவி உண்மையை சொல்லாமல் அவங்க இறந்து போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் சிவா பைரவியை தேடி போக அதே சமயம் வீட்டில் உதய பெருமாள் செல்வநாயகி இவங்களுடைய 30 வெட்டிங் அனிவர்சரி ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்குது. இந்த ஃபங்க்ஷனில் கபிலன் பேரில் எல்லா சொத்தையும் மாற்றி எழுதணும் அப்படின்ற பிளானை ரித்திகாவுடைய அம்மா, அத்தை, அதுக்கப்புறம் அவங்க மாமியார் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு திட்டத்தை போடுறாங்க. அதே சமயம் பைரவியை தேடி போன சிவா அங்கே ஒரு ஃபைட் சீனை கொடுக்குறாரு. ஸோ செம்ம ஒரு ஃபைட் சீனுங்க. ஸோ கடைசியில் என்ன தான் ஃபைட் பண்ணாலும் வர்மா சிவாவை தலையில் அடித்து மயக்கம் போட வச்சிட்றாரு. ஸோ இதற்கிடையில் இங்கே அயலிக்கு இந்த இன்ஃபர்மேஷன் போகுது. அயலி ஒரு பக்கம் ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. அதே சமயம் உதய பெருமாள் அயலிக்கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இன்றைக்கி சிவா யார் என்ன அப்படின்ற உண்மையை நான் எல்லாரும் முன்னாடியும் போட்டு உடைக்க போகிறேன் அப்படின்னு சொல்ல அயலிக்கு ரொம்பவே சந்தோஷம். ஆனால் சிவா இன்னும் வரலையே அப்படின்ற எதிர்பார்ப்பு அயலி முகத்தில் இருக்குது. இதை பார்த்த அயலியுடைய பாட்டி பத்து இங்கே அயலிக்கிட்ட விசாரிக்கிறாங்க. என்ன உன் முகத்தில் ஒரு பரபரப்பு தெரியுது, அங்கே இருக்க மாட்டேற, ஓடி ஓடி தனியாக நின்றுட்டுருக்க, என்ன விஷயம், ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை பத்து அப்படின்னு தன்னுடைய பாட்டியை சமாளித்தாலும் அந்த இடத்துல அவங்களும் சிவா எங்கே அப்படின்ற கேள்வியை தான் கேட்குறாங்க. இதோ வந்துட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி இங்கே எல்லாருக்கிட்டையும் சமாளிச்சுட்டு இருக்காங்க அயலி. அதே சமயம் இங்கே ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடந்துட்டு இருக்கு. அதே சமயம் ரித்திகாவுடைய அம்மாவும் அத்தையும் என்ன பண்ணுறாங்க, இந்திராணி தன்னுடைய சித்தப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கும் போது வெறும் ஆசீர்வாதத்தோடு நிறுத்திப்பீங்களா, கிஃப்ட் எதுவும் இல்லையா அப்படின்னு சொல்லி இந்திராணி கிட்டே சொல்ல, இந்திராணி உங்களுக்கு என்ன கிஃப்ட் வேணும்னு சொல்லுங்கன்னு சொல்லி செல்வநாயகி கிட்டே கேட்குறாங்க. இதுதான் நல்ல சான்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு விஷயத்தை பற்றி கேட்குறாங்க. இது என்னுடைய ஆசை கிடையாது, நீ கேட்டதுனால நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, எப்போவா இருந்தாலும் கபிலன் பேரில் உன்னுடைய சொத்தை எழுதி கொடுக்குறேன்னு சொன்னேன், ஆனால் இன்றைக்கே நீ எழுதி கொடுத்தானா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு செல்வநாயகி சொல்லும்போது அந்த இடத்துல இந்திராணியும் ஓகே சொல்லிட்டாங்க. வக்கீலுக்கு கால் பண்ணி வர சொல்லியிருக்காங்க. ஸோ ஒட்டுமொத்த சொத்தையும் கபிலன் பேரில் எழுத போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இதை பார்த்த உதய பெருமாள் ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. ஏன்னா இன்றைக்கி சிவாத்தனுடைய பையனு அவங்க சொல்ல போகிற நேரத்தில் இப்போது இந்திராணி இப்படி ஒரு முடிவை எடுத்தாக்க அவனுக்கு எந்த உரிமையும் இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி உதய பெருமாள் ஒரு பக்கம் பயப்பட அவருடைய பயத்தை அயலிக்கிட்ட சொல்கிறாங்க. அதே சமயம் சிவா எங்கே எப்போ வருவான் அப்படின்ற ஒரு பதட்டத்திலேயே உதய பெருமாள் இருக்க இங்கே அயலி தன்னுடைய மாமனார்கிட்ட ஏதோ சொல்லி சமாளிக்கிறாங்க. அதே சமயம் அயலிக்கு சிவா எங்கே இருக்காரு, வர்மாவுடைய லொக்கேஷன் என்ன எதுவுமே தெரியல. கபிலனுடைய ஃபோனை ட்ராக் பண்ணுறாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா 20 மினிட்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இதனால் அவங்களுடைய லொக்கேஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு அயலி ஒரு பக்கம் ரொம்ப பதட்டத்தோடும் பரபரப்போடும் இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த சுச்சுவேஷனை சமாளிக்கிற ஒரே ஆள் தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு செழியனுக்கு கால் பண்ணி ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு வர வைக்கிறாங்க. இதற்கிடையில் வக்கீல் ஃபங்க்ஷனுக்கு வராங்க. சொத்தை கபிலன் பேரில் மாற்றி எழுத போகும்போது அந்த இடத்துல செழியன் தடுத்து நிறுத்துறாங்க. அதாவது உனக்கு ஒரு பொண்ணு இருக்குது, அப்படி இருக்கும்போது ஓ சொத்தை எப்படி கபிலன் பேரில் மாற்ற முடியும், உன் பொண்ணு பேரில் தானே மாற்றலாம் அப்படின்னு சொல்லி செழியன் பிரச்சனை பண்ணும்போது செழியன் பேச்சை கேட்காம இந்திராணி பிடிவாதமாக தன்னுடைய தம்பி பேரில் சொத்தை எழுத ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் செழியன் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க, நான் பண்ண வேண்டியதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்கிற வக்கீல் பார்த்திங்கன்னா இந்திராணியை தனியாக கூப்பிட்டு, இப்போது உங்கள் தம்பி பேரில் நீங்கள் சொத்தை எழுதுனீங்க அப்படின்னா கோர்ட்டில் இந்த விஷயம் போகும், கோர்ட்டில் விசாரிக்கும் போது நீங்கள் உங்கள் தம்பி பேரில் சொத்தை எழுதுவேன்னு சொல்லுவீங்க, ஆனால் பாவை உங்களுடைய பொண்ணு இல்லைன்னு ஆகிடும், அதனால் பாவை செழியன்கிட்ட போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு இந்திராணி கிட்ட சொல்ல இந்திராணி இந்த சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிறாங்க. புரிஞ்சுக்கிறது
போகிறது மட்டும் இல்லை, செல்வநாயகி கிட்ட போயிட்டு நான் சொன்ன மாதிரி எப்போ இருந்தாலும் இந்த சொத்து உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி அங்கேருந்து போகிறாங்க. அப்போ தான் உதய பெருமாளுக்கு போன உயிர் திரும்பி வருது. ஸோ இந்த பிரச்சனை இந்த பக்கம் சால்வ் ஆயிடுச்சு. அதே சமயம் இங்கே வர்மா என்ன பண்ணுறாரு, சிவாவுக்கு சம்திங் ஒரு மருந்தை வந்து கொடுத்து சப்கான்சியஸ் மைண்ட்லேயே வச்சு உண்மையை வந்து வர வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு அயலி யாரு, பைரவி யாரு, ரேஷ்மா யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கடைசியில் அயலி யாரு அப்படின்றத கேட்குறாங்க. சிவாவும் அயலியினுடைய ஏஞ்சல் தேவதை அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் வளரிட்டு இருக்க. ஸோ இதெல்லாம் விடு, ஏடி யாரு உனக்கு தெரியுமான்னு சிவா கிட்ட விசாரிக்கிறாங்க. அந்த இடத்துல மட்டும் சிவா கொஞ்சம் சுதாரிக்கிறாரு. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்கே அயலி வந்து எல்லாரையும் ஷூட் பண்ணி சிவாவை காப்பாற்றுறாங்க. ஸோ இந்த இடத்துல அயலிக்கும் வர்மாவுக்கும் இடையில ஒரு ஃபைட் சீன், செம்ம ஒரு ஃபைட் சீனை வந்து கொடுத்துருப்பாங்க. கடைசியில் பவர் கட் ஆகுது. அந்த இடத்துல அயலி காணாமல் போயிடுறாங்க. என்னடா இது, எப்போ பார்த்தாலும் வர்மா தானே ஓடி ஒளிவார், இப்போ என்னன்னா அயலி ஓடிட்டாங்களே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் அயலி அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. இந்த ஒரு சுச்சுவேஷனில் சிவாவை காப்பாற்றிட்டு அதுக்கப்புறம் வர்மாவை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி சிவாவை ஒரு பாதுகாப்பான இடத்துல மறைச்சி வச்சுட்டு திரும்பவும் அந்த வர்மாவை தேடி போவாங்க. ஆனால் வர்மா அங்கேருந்து தப்பிச்சு போயிடுப்பார். ஸோ வர்மா பார்த்தீங்கன்னா அயலி தப்பிச்சு போயிட்டா அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் அயலி திரும்ப வந்து வர்மாவை தேடும்போது வர்மா அங்கே இருக்க மாட்டார். ஜஸ்ட் மிஸ்ல அவர் எஸ்கேப் ஆகிட்டாரே அப்படின்ற மாதிரி இங்கே அயலி ரொம்ப அப்செட் ஆகிறாங்க. இன்னொரு பக்கம் சிவா ஒரு அரை மயக்கத்தில் தான் இருந்துகிட்டு இருக்காரு. அவருக்கு தண்ணி கொடுத்து தண்ணி தெளித்து அவரை சுய நினைவுக்கு வர வைக்கிறாங்க. அப்போது அயலி வீட்டில் நடக்கிற எல்லா விஷயத்தையுமே சிவா கிட்ட சொல்லிட்டாங்க. இவ்வளோ நாளும் எதுக்காக நீங்கள் காத்துட்ருக்கீங்களோ அந்த ஒரு விஷயம் இன்றைக்கும் நடக்க போகுது அப்படின்றத சிவா கிட்ட சொல்கிறாங்க. அதாவது உதய பெருமாள், அதாவது உங்கள் அப்பா வந்து உங்களை மகனாக எல்லாரும் முன்னாடியும் நிறுத்த போகிறாரு, சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்லும்போது சிவா அங்கே தாங்க ஒரு ட்விஸ்ட்டு வைக்கிறாங்க. இது நடக்கவே கூடாதுன்னு அயலிக்கிட்ட சொல்லும்போது அயலி சிவாவை ஓங்கி ஒரு அறை கொடுக்குறாங்க. ஏன் என்னாச்சு, இதுக்காக தானே இவ்வளோ நாள் காத்துட்டு இருந்தீங்க, ஏன் சிவா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி அயலி சிவா கிட்டே கேட்கும்போது அப்போ தான் சிவா வந்து சொல்கிறாரு, நான் வந்து இவ்வளோ நாளும் என் அப்பா யாருன்னு தெரியாமல் தான் இருந்தேன். ஆனால் அவருக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது, அவங்களும் இதை எதிர்பார்க்கறது கரெக்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அப்பாவுக்கு கால் பண்ணி நான் யார் என்ன அப்படின்ற விஷயத்த எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் வெளியில் சொல்லக்கூடாது, ஏன் மேலே சத்தியம் பண்ணுங்கள், இல்லைனா வீட்டுக்கு வரமாட்டேன்னு உதய பெருமாள் கிட்ட மிரட்ட உதய பெருமாளும் சத்தியம் பண்ணுறாங்க. ஸோ இதோட எபிசோடை முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த உண்மை எப்படா வெளியில் வரும் அப்படின்னு காத்துட்டு இருந்த தருணத்தில் இப்போ சிவா இப்படி ஒரு சத்தியத்தை வாங்கியிருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் சிவா உதய பெருமாளுடைய பையன் அப்படின்ற உண்மை யார் மூலமாக வெளியில் வரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு இனிமேல் ஒவ்வொரு நாளும் எபிசோட் நகர்வு இருக்கும்னு நினைக்கிறேன். இதற்கிடையில் வர்மா அயலியை பார்க்கல, அயலி வர்மாவை பார்க்கல. ஏன்னா 2 பேருமே மாஸ்க் போட்டிருந்தாங்க. அதனால ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் வந்து பார்க்கல. ஸோ இந்த தடவையும் அயலிக்கிட்ட இருந்து வர்மா தப்பிச்சிட்டாருன்னு தான் சொல்லணும், தப்பிக்கலை. ஸோ இருந்தாலும் அயலி தப்பிச்சு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வர்மா அங்கேருந்து போயிட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் வர்மாவை எப்படி தேடி கண்டுபிடிக்க போகிறாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு. அதே சமயம் சிவா அயலி இவங்க 2 பேருக்கும் பைரவி இறந்துட்டா அப்படின்ற உண்மை தெரிய வந்து செம ஷாக் ஆகிறாங்க. இதுதாங்க சண்டே ஸ்பெஷல் எபிசோடுக்கான ரிவ்யூ. செம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததில்லை. ஃபைட் சீனை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருந்தது. அந்த வர்மாவுக்கும் அயலிக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஃபைட் சீன் வேறு லெவல். அதே சமயம் செலியன் இன்றைக்கி ஸ்கோர் பண்ணிட்டார். ஸோ அப்கமிங் எபிசோட் என்ன நடக்கும், என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்குள்ள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைய பகுதி பற்றின உங்களுடைய கருத்தை வழக்கம் போல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.